இந்த நாளில இந்த ஜெபத்திற்கு காலை நேர ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். இன்னைக்கும் நம்ம இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் மேல நம்முடைய நேசத்துல வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜெபத்தினுடைய நோக்கம். எனவே அதற்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம தியானிக்க போற பகுதி எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13 வரை. The passage that we are going to meditate on today is Hebrews chapter 3 and verses 7 through 13. Hebrews chapter 3 verses 7 through 13. எபிரேயர் 3வது அதிகாரம் 7லிருந்து 13 வரை. The topic is listen to God's voice today. தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு இன்றைக்கு கீழ்ப்படியுங்கள், இன்றைக்கு சத்தத்துக்கு செவி கொடுங்கள், தேவனுடைய சத்தத்துக்கு இன்றைக்கு செவி கொடுங்கள் என்பதுதான். So I will read the passage in English first and then in Tamil. Hebrews chapter 3 verses 7 through 17. Sorry, 13. 7 through 13. So as the Holy Spirit says, today, if you hear his voice, do not harden your hearts as you did in the rebellion. During the time of testing in the desert, where your fathers tested and tried me, and for 40 years saw what I did. This is why I was angry with that generation. And I said, their hearts are always going astray, and they have not known my ways. So I declared on oath in my anger, they shall never enter my rest. See to it, brothers, that none of you has a sinful, unbelieving heart that turns away from the living God, but encourage one another daily, as long as it is called today, so that none of you may be hardened by sin's deceitfulness. தமிழ் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. எனவே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்தரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் இருங்கள். அங்கே உங்களுடைய முற்பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருட காலங்கள் என் செய்கைகளை பார்த்தார்கள். எனவே நான் அந்த வம்சத்தாரை வெறுத்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள மக்கள் என்றும் என்னுடைய வழிகளை தெரியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் யாருக்கும் இல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவரும் பாவத்தின் ஏமாற்றுதலினாலே கடினப்பட்டு போகாமல் இருக்க, இன்று என்று சொல்லப்படும் நாள் வரை, இன்று என்று சொல்லப்படும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். Listen to God's voice today. தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுங்கள் என்பதுதான். ரெண்டு மூணு பையன்கள் என்ன செஞ்சானுங்க, ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க கிரவுண்ட்ல. அங்க ஒரு குழி இருந்துச்சு. ஆனா குழி இருந்தது அந்த பையன்களுக்கு தெரியாது. அங்க இருந்த ஒரு பெரியவருக்கு அது தெரியும். இவங்க ஓடி பந்து தூக்கி போட்டுக்கிட்டு ஓடி விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் கத்துறாரு, ஏய் அங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க அப்படின்னு கத்துறாரு. அங்க ஒரு குழி இருக்கு, போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்துறாரு. இந்த பையன்கள்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறானுங்க, இந்த பெரியவருக்கு அவங்க விளையாடுறதுல ஆர்வம் இல்லை, விளையாடுறது பிடிக்கல, அவங்களுடைய சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்றதுக்காக தான் இவர் கத்துறாரு
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. அவரு கத்தி கத்தி சொல்ற, ஏய் போகாதீங்க, நான் வரேன் அப்படின்றாரு. இந்த ஆள் வந்தாருன்னா நம்ம விளையாடுறதையே நிறுத்திவான்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா விளையாண்டாங்க பாருங்க. திடீர்னு பந்து ஒரு குழிக்குள்ள போயிடுச்சு. அந்த அந்த குழிக்குள்ள அப்படியே குழியை நோக்கி ஓடுது. ஒருத்தன் அதை நோக்கியே ஓடுறான். அவன் பந்த பிடிக்க போறான். டபார்னு அங்க ஒரு குழி இருக்குது, பார்த்துட்டு அப்படியே நின்றுறான். அச்சோ, இன்னும் கொஞ்சம், அதாவது மயிர் இழையிலே தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது கொஞ்சம் தான் நான் கீழே விழுந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆ, ஆ, அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான். அப்பதான் அவர் அந்த ஐயா வந்து சொல்றாரு, பரவாயில்லப்பா, நீ நீ கீழே விழுகல, விழுந்திருந்தீங்கன்னா கை காலெல்லாம் உடைஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுக்கு தான் அவர் கத்திட்டு இருந்தார். ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு, எச்சரிக்கை வார்த்தை கொடுக்கிறாரு. அங்க போகாதீங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை வார்த்தை கொடுக்கிறாரு. சரி, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, சந்தோஷமான சூழல்ல ஆண்டவர் வந்து C.S. லூயிஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு, God whispers to us in our pleasures, speaks in our conscience, but shouts in our pains. It's his megaphone to rouse a deaf world. C.S. லூயிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சந்தோஷத்துல இருக்கும்போது ஆண்டவர் சும்மா ஒரு ஒரு சின்ன வயசுல காதுல பேசுறோம்ல, அந்த மாதிரிதான் பேசுவாரு. நம்முடைய கான்சியன்ஸ்ல பேசுவார், நம்முடைய மனசாட்சியில பேசுவாரு. பட் எப்ப அவர் கத்துவார் தெரியுமா, நம்ம வந்து துன்பத்துல இருக்கோம்ல, நம்ம கஷ்டத்துல இருக்கோம்ல, அந்த நேரத்துல அவர் வந்து கத்தி சொல்வாரு. ஏன்னா துன்பத்துல மூழ்கி போயிடுறோம். அதை பத்தி நம்ம யோசிக்கிறோம், நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ அப்படின்ட்டு நம்ம இருக்கிறோம் பாருங்க. அப்ப வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். அது நம்ம கேட்காது. ஆண்டவர் சில வேளைகள் அந்த நேரங்கள்ல கத்தி சொல்வாரு, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவர் சொல்வாரு. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். வாழ்க்கையில துக்கமான நேரத்துல எமோஷனலா ரொம்ப பலவீனமா இருக்கும்போது, உணர்வுகள்ல பலவீனமா இருக்கும்போது அவர்கள் பாவத்துல விழுந்திருக்காங்க. தவறான முடிவை எடுத்திருக்காங்க. நாம நல்ல நேரம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கத்துல இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலுமே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நேத்து நமக்கு நாம நேத்து இருந்தபோது, when we were in yesterday, that was our today, and when we are in today, it's today. நம்ம நேத்துல இருந்தபோது அது அன்னைக்கு, நேத்து வந்து நமக்கு இன்றைக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இன்றைய நாள் நமக்கு இன்றைய நாளாக இருக்கிறது. நாம சொல்ல முடியும் இன்றைக்கு என்று சொல்ல முடியும். எப்பெல்லாம் இது இன்றைக்கு அப்படின்னு வார்த்தை இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் நமக்குள்ள இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு 3 கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். முதலாவதாக, தி urgency of God's word, urgency of God's voice. அவசரமாக நம்ம கேட்க வேண்டிய தேவனுடைய குரல். 7வது வசனத்துல 8வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 7வது வசனம் 8வது வசனத்துல, இன்றைக்கு நீங்கள் அவருடைய வார்த்தையை, அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால், உங்களுடைய இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை, if you hear his voice, do not harden your hearts. உங்க இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இன்றைக்கு பேசுறாரா? நிச்சயமா பேசுறார். அவசரமாக பேசுறார். நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாம அவர் சொல்றதை கேட்கணும். அவருடைய இதயத்தை கடினப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, நான் வந்து செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். இது எப்ப அந்த கடின இதயம் வரும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லி சொல்லி கேட்காம நம்ம போய் அது வந்து நம்ம பழக்கம் ஆயிருது பாருங்க. அப்ப வந்து இருக்கட்டும், சொல்லட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆயிரும். தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், நம்ம தவிர்த்து விடுவோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல பண்ணாங்களோ அதே போல அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தவிர்த்து என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக முனவிக் கொண்டே இருந்தார்கள்.
ஆண்டவருக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு வேதவசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுகிறார். The Holy Spirit is the one speaking to us. And he says, listen to God's voice. பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் எப்பெல்லாம் நம்மளை கூப்பிடுறாரு, எப்பெல்லாம் நம்மகிட்ட பேசுறாரோ அது நம்ம அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இன்னைக்கு மட்டும் தான் பேசுறாரா? இல்ல, ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளையும் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் இதை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசுறாரு, இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆவலோட காத்திருப்பாங்க. ஒரு சிலர் ஆண்டவர் என்கிட்ட இதை பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு செவி கொடுப்பாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி செவி கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது அங்க சேப்பல்ல ஒரு பெண் மாணவி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீனியர்கள்லாம் சேப்பல் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த போது அந்த பெண் என்ன செஞ்சாங்க, அந்த சகோதரி பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் சரியா பண்ண வரல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்நிய பாஷையில பேசிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்ட்டு நிறைய தடவை சொன்னாங்க. ஏன்னா அவங்க பதற்றம் ஆயிட்டாங்க. அது கொஞ்சம் சிலருக்கு நகைச்சுவை போறது, சிலருக்கு பரிதபிக்கிற, ஐயோ சிஸ்டரால பிரசங்கம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் எப்பயுமே செகண்ட் ரோல தான் நான் உட்காருவேன். எப்பயுமே செகண்ட் ரோல தான் உட்காருவேன். செகண்ட் ரோல உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஐயோ முடியலையே, உங்க இந்த அக்காவுக்கு முடியலையே அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரோல் கிண்டல் பண்ணும் விதமாக அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருங்க, ஒரு சிலர்லாம் கத்துனாங்க. நான் திரும்பி பார்த்தேன், யார் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் திரும்ப நம்ம சாப்பிட்றதுக்கு நாங்க லைன்ல நிப்போம் பாருங்க. அப்ப பின்னாடி அவங்க தான் நின்றுட்டு இருந்தானுங்க. நின்றுகிட்டு என்ன செஞ்சானுங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த அக்காவை பத்தி கிண்டலா பேசிட்டு இருந்தானுங்க. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் சிரிச்சதை நான் பார்த்தேன், அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. நீ என்ன பெரிய ஆளான்னு சொல்லிட்டு என்னை தள்ள ஆரம்பிச்சானுங்க. நானும் அந்த லைன்ல இருந்து நான் போயிட்டேன். என் பிளேட்டு கீழே வந்துச்சு. எல்லாம் பிளேட்டை வச்சுட்டு தான் நாங்கள் நிற்போம். பிளேட்டு கீழே வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் என்னுடைய குடும்பத்தை பத்தி, அப்பா அம்மா எல்லாத்தையும் பத்தி அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு எனக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, டக்குன்னு பக்கத்துல இருந்து ஒரு சேரை எடுத்து அவனை சாத்திரணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அவனும் ஒரு சேர்ல கை வைக்கிறான், நானும் ஒரு சேர்ல கைய வச்சேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ எதுவும் செய்யாத, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, ஆண்டவரே நீங்க தான், அவன் பேசுறது பயங்கரமா இருக்கு. அதாவது அப்படியே அவனை ஒரு பஞ்சாவது கொடுக்கணும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. நான் அப்ப என்ன ஒரு 20 வயசு இருந்தேன். 20 வயசுல, சாரி 23 வயதுகள். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. நான் கையை வச்சுட்டு என்ன செஞ்சேன்னா, ஏய் பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்டு, ஏன் இப்படி பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தமிழ் பையன்தான், ஏன் இப்படி பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப எல்லோருமே பாத்தீங்கன்னா என்னதான் சப்போர்ட் பண்ணாங்க. ஜோசப் சொல்றது சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிராஜுவேஷன் ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணப்பட்டேன். ஒருவேளை நான் அந்த சேரை எடுத்து அடிச்சிருந்தேன்னு வச்சுங்களா, அன்னைக்கு பெரிய சண்டை டைனிங் ஹால்ல வந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக என்னை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில பல வேளைகள்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்டிருக்கேன். ஆனா சில வேளைகள்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்காம நான் பயங்கரமான அபாயமான காரியத்தில் நான் மாட்டியிருக்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கேட்டிருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கேட்காம இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்ம சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கும்போது, ஆண்டவர் நமக்கு பலத்தின் வார்த்தையை கொடுக்கும்போது, ஆரோக்கியத்தின் வார்த்தையை கொடுக்கும்போது, ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ணி பேசும்போது, நம்ம அதை எடுத்து, ஆண்டவர் நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் இதை நான் எடுத்துக்கிறேன், நான் உற்சாகமா போறேன். இன்னைக்கு நீங்க 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 எந்த சூழல்ல இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க பாவத்துல நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை கம்ப்ளீட்டா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தவறான
தீர்மானத்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, அல்லது எடுத்து இன்னைக்கு காலையில செய்யணும், இந்த 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 நாள்ல செய்யணும் அப்படின்ற தவறு தான் எனக்கு தெரியுது, ஆனா செய்யணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை துக்கத்துல கவலையில நீங்க மூழ்கி போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா திட்டம் போட்டு நல்ல காரியத்தை செய்யுங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. தி urgency of God's voice. ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கான ஒரு ஒரு அவசரமான ஒரு நிலை. நான் ஒரு சில எல்லாம் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன். டாக்டர் சொன்னாருங்க, எங்க வீட்டுக்காருக்கு சொன்னாருங்க, எங்க அண்ணனுக்கு சொன்னாருங்க, ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. ஆனா மாத்திரை டாக்டர் அப்படிதான் சொல்லுவாரு, ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாத்திரையை எடுக்கிறதே இல்லைங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து காலையில ஹார்ட் அட்டாக்கு, இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே, அதாவது மனம் குமுறி அழுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அருமையானவர்களே. நான் அந்த அந்த சவத்தை பார்க்கும்போது நான் யோசிப்பேன், ஐயா நீங்க கொஞ்சம் அந்த மாத்திரை எடுத்திருக்கலாம்ல, அந்த டாக்டர் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசித்திருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்து பரிணமிச்சிருக்கிறேன். ஒரு அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே பிரதர். அன்னைக்கு உங்க அம்மா சொன்னதை கேட்டிருந்தா அந்த, அதாவது சில பேர்ல பாத்தீங்கன்னா அம்மா மூலமா அப்பா மூலமா ஆண்டவர் பேசுவாரு. பாஸ்டர் மூலமா தான் பேசுவார்லாம் இல்ல. ஒரு சில வேளையில பாத்தீங்கன்னா கெட்ட ஆட்கள் மூலமா கூட ஆண்டவர் பேசுவார். ஒரு 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 கழுதையின் மூலமாக பேசின ஆண்டவர் ஒரு யார் மூலமாக பேச மாட்டாரா? பேசுவார். ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஷிம்லாவில் நான் ஊழியம் செஞ்சிருக்கும் போது அங்க விசுவாசியாக மாறினவர் எப்படி சொன்னார்னா, அவருக்கு நான் வந்து இந்த வாழ்க்கையினுடைய அது எவ்வளவு, இந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு ஷார்ட்டானது, சுருங்கின ஒரு வாழ்க்கை, இதுல நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், நம்ம மரித்தோம் என்றால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இருப்போம் அப்படின்லாம் சொன்னதை அவர் வந்து மனசுல வச்சிருந்தாரு. குடிப்பார், பயங்கரமா குடிப்பார். ஆனா டிவி பார்த்துட்டு இருந்தார் பாருங்க. அந்த டிவி பார்த்துட்டு இருக்க அந்த அந்த சீரியல்ல ஒருத்தன் வந்து என்ன செய்றான், டக்குன்னு செத்து போய் அவன ஆ அவன் கீழ விழுகுறான். அவன வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. செத்து தான் வராரு, வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரியில சொல்றாங்க. அந்த சீன பார்த்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்ட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், நான் குடுத்த அந்த டிராக்ட் எல்லாமே அவருக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பித்து விட்டது. அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு, நான் இன்னைக்கு செத்தனா எங்க போவேன்? நரகத்துக்கு தானே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு என்ன செஞ்சாருன்னா, என்ன இன்னும் அதிகமா காஸ்பல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சார். நான் சொன்னேன். அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஞானஸ்நானம் எடுத்தார். ஆண்டவர் யார் மூலமா பேச முடியும்? அருமையானவர்களே, இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் ஒருவேளை ரட்சிப்பு கொடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன், நாம மனம் திரும்புவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய நம்முடைய எவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதா இருந்தாலும், நாம ஆண்டவருக்காக நேரம் எடுப்பது, எல்லா காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து, ஆண்டவருடைய குரலை கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பலவேளை நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் வந்து தடை பண்றாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு, நமக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, God's commands are not restrictive, but they are protective. ஆண்டவருடைய கட்டளைகள் வந்து நம்ம தடை பண்ற ஒரு காரியம் அல்ல. They are not restrictive. தடை பண்ணும் காரியம் அல்ல. அவைகள் வந்து நம்மை காப்பாற்றும் காரியம், நம்மை புரொடெக்ட் பண்ற காரியம் என்று நம்ம பார்க்கிறத மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்ககிட்ட பேசி நீங்க கீழ்ப்படியாம ஏதாவது ஒன்ன தாமதப்படுத்துறீங்களா? அப்ப நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசி ஏதாவது ஒன்ன, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருக்கீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the danger of a hardened heart. கடினமாய் மாறின உள்ளத்தினுடைய அபாயம் என்ன? இங்க ஆண்டவர் சொல்றாரு, 8வது வசனத்திலிருந்து நீங்க 9 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, வனாந்தரத்துல நீங்க என்ன கோபம் மூட்டினீங்க அப்படின்னு சொல்றாரு. சோதனை நாட்கள்ல நடந்தது போல உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தாமல் இருங்க. முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? என்ன சோதிச்சு பார்த்தாங்க, பரீட்சை செய்து பார்த்தார்கள். 40 வருடங்கள் என் செய்கைகளை அவர்கள் பார்த்தார்கள். ஆனா என்ன செய்யல? அவங்க நம்பல. இஸ்ரவேல் மக்கள்
ஆண்டவர் 40 வருடங்கள் செய்த காரியத்தை பார்த்தார்கள். ஆனா ஆண்டவரை நம்பாம என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டார்கள் இருந்தார்கள். அதனால என்ன செய்யறேன் அப்படின்னா அவர்கள் வந்து இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா நான் கொடுக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள நான் வந்து அவர்களை பிரவேசிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல ஒருத்தரை வந்து கூட்டி வச்சு அவங்களுக்கு வந்து எல்லா நன்மையும் செய்றீங்க, தேவையானதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? யோசித்து பாருங்க. சரிங்க, சரியில்லை அப்படின்னா நீங்க வேற இடத்துக்கு போய் பாருங்க. நீங்க வேற எங்கேயாவது தங்கிக்கீங்க. அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் வந்து எகிப்தின் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற அவர்களுக்குன்னு ஒரு சொந்தமா இருக்கிற ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறார். அங்க வந்து அவர்கள் அடிமைத்தனத்துல இருக்கவே தேவையில்லை. அங்க யாருக்கும் அவர்கள் சேவை செய்ய தேவையில்லை. அவர்கள் வந்து வேலை செய்யலாம், அவர்கள் வந்து பயிரிடலாம், அவர்கள் சந்தோஷமா இருக்கலாம், அவர்கள் வளமை செழிப்போட இருக்கலாம். அது அவர்களுடைய தேசம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு போறார். ஆனா போற வழி வந்து வனாந்தரத்தின் வழி. வனாந்தரத்தின் ஊடே கடந்து போகும்போது நம்ம எப்போதும் போல எல்லா வசதிகளோடும் இருக்க முடியாது. நிச்சயமாக அவர்கள் வந்து எகிப்து தேசத்துல இருந்ததை விட நல்லா தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆரோக்கியத்தை கொடுத்தார். நல்ல உடைகள் உடைகள் வந்து பழுதாகவில்லை. அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை பழுதாகவில்லை. அவர்களுக்கு காடையை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, ஆண்டவர் போஷித்தாரு, ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அசௌகரியமான ஒரு பயணம் தான் இது. ஒண்ணு நம்ம அழகா ஏசி பஸ்ல ஏறி போற மாதிரியோ அல்லது பிளைட்ல ஏறி போற மாதிரியோ எல்லாம் கிடையாது. அசௌகரியமான ஒரு வனாந்தரத்தை கடந்து போவது என்றால் ஒரு ஒரு டஃப்பான ஒரு காரியம் தான். சுகமான ஒரு பிரயாணம்னு சொல்ல. ஆனா, அவர்கள் மனசுல என்ன இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கானான் தேசத்துக்கு போறோம். நம்ம தேசத்துக்கு போறோம். ஆண்டவர் கொடுக்கிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த இந்த ஒரு ஒரு ஷார்ட் ஜர்னிய அந்த ஒரு சுருக்கமான இந்த பயணத்த மட்டும் எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்றார் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் அவர்களிடத்துல இல்லை. அந்த மனோபாவம் இல்லை. நான் 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 உங்களுக்கு இன்றைக்கு காலை வேளையில சொல்வது, என்னை பார்த்து நானே சொல்லிக் கொள்வது என்னன்னா, ஒரு சீசன் நம்முடைய வாழ்க்கையில வரும். கஷ்டப்படுற சீசன். நிச்சயமாக அத கடந்து போவீங்க. ஆண்டவர 100% அந்த சீசன்ல, அந்த காலத்துல நம்புங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வனாந்தரத்துல நான் கடந்து போவேன், கடந்து வெளியில வந்துருவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நான் பிடித்துக் கொண்டேன். நான் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க முறுமுறுக்காம நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டே இருங்க. நிச்சயமாக அந்த வனாந்தரத்தின் ஊடே கடந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. வெளில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியோட நீங்க வருவீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அடைவீர்கள். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறதுங்கிறது ஆண்டவரை நம்பாம போறதுதான். ஆண்டவரை நம்பாம போறது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருப்பது என்பது வந்து ஒரு அதாவது மன ரீதியில அறிவுபூர்வமான ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது. வாழ்க்கையில ஆண்டவரை புரிந்து நம்ம அவரை நம்ப வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில வந்து நான் 6 தடவை ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஷாலம் கம்யூனிட்டி சர்ச் வந்து அட்லீஸ்ட் ஜீரோ கிடையாது. ரூ. 550 எங்க கையில இருந்துச்சு. ஷாலம் கம்யூனிட்டி சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஜீரோ கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பட் ஆல்மோஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ மாதிரி தான். அப்போதைக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஜீரோ மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ரூ. 550 வச்சு என்ன பண்றது? ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நாளும் கைவிடவில்லை. இன்னைக்கும் ஒண்ணுமே இல்லாம போனாலும் ஆண்டவர் மறுபடியும் என்ன ஸ்டார்ட் பண்ண வைப்பாரு. மறுபடியும் ஆண்டவர் துவக்க வைப்பாரு. ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அருமையானவர்களே, பணத்தை மட்டும் நம்ம நம்பி எதையும் செய்ய முடியாது. நம்முடைய அறிவை மட்டும் நம்பி எதையும் நம்ம செய்ய முடியாது. நம்முடைய கல்வியை மட்டும் நம்பி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. திருச்சியில மெயின்காட் கேட் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, நானு அ +1, +2 பிஷப் ஹீபர்ல படிச்சுட்டு இருக்கும்போது, உறையூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது, அங்க நான் பஸ் ஏறுறதுக்காக வருவேன். அப்ப வந்து ஒருத்தர் இருப்பாரு. ஒரு அழுக்கு கோட்டு போட்டுக்கிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு, அப்படியே அ பி பிச்சை வாங்கிட்டு இருப்பாரு.
பைத்திய மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப நான் கேட்டேன் ஒரு டீ கடையில, இவர் ஏன் இப்படி போறாரு அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு மேத்ஸ் படிச்சவரு, மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு வந்து காதல் தோல்வினால என்ன செஞ்சிட்டாருன்னா இந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவர் படிச்ச அந்த மேத்ஸ் இது எல்லாம் அவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுவாரு. அவர் படிச்ச மேத்ஸ், அவர் படிச்ச இங்கிலீஷ் எல்லாமே போயிடுச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் போயிருன்னு நான் சொல்ல. நாம இதை அது நம்புறோம். நீங்க நல்லா படிங்க. நீங்க இன்னும் சிறப்பாக ஆக வேண்டும். எல்லாவற்றிலும் வெல்த் கிரியேஷனா பணத்தை வந்து சம்பாதிக்கணுமா, செல்வ செழிப்பா இருக்கணுமா, நீங்க இருங்க. ஆனா அது மட்டுமே நமக்கு உதவி செய்யாது. வேலையில நம்ம உயரணுமா, நிச்சயமாக. ஆனா வேலை மட்டுமே நமக்கு உதவி செய்யாது. கல்வியில வளரணுமா, நிச்சயமாக கல்வி மட்டுமே உதவி செய்யாது. சமுதாயத்துல நான் ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தப்பே கிடையாது. அந்த நல்ல நிலை நமக்கு எப்போதும் உதவாது. அருமையானவர்களே, இதை நம்ம மனதில் வைத்து ஒரு நாளும் நம்முடைய இதயம் வந்து கடினமாக ஆக விடவே கூடாது. நம்ம ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேரு செய்தி கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்டியன் சேனல்ஸ் கேட்பாங்க, செய்தி நிறைய கேட்பாங்க. ஆனா நான் எப்போதுமே சொல்றது என்ன அப்படின்னா, செய்தியை கேட்டு நம்ம அதப்படி நடக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கேஷுவலா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் பேசும்போது அதை வந்து ஒரு சாதாரண காரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமா ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக நாம இருக்கக்கூடாது. 3வதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, என்கரேஜிங் ஒன் another டு ஸ்டே ஸ்பிரிச்சுவலி அலர்ட். நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். எதற்கு என்றால், நாம ஆவிக்குரிய விதத்துல எச்சரிக்கையானவர்களாக இருப்பதற்கு நம்ம ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 13வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கிறோம். உங்களில் ஒருவரும் பாவத்தின் ஏமாற்றுதலினாலே கடினப்பட்டு போகாமல் இருக்க, இன்று இன்று என்று சொல்லப்படும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். Encourage one another daily so that none of you may be hardened by sin's deceitfulness. ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல சகோதரர்கள்லாம் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணுவாங்க. எங்க ஜெபம் பண்ணுவாங்க? புல்வெளியில நடந்துகிட்டு, அப்புறம் முட்டிக்கால் போட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ பலர்லாம் வந்து நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நடந்துகிட்டே ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரே இடத்துல நடந்துகிட்டே ஜெபம் பண்ணிட்டே நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அங்க வந்து ஒத்தையடி பாதை போல அந்த இடத்துல வந்து விடும். புல்லு அங்க வளராது. டெய்லி போய் ஒரு இடத்துல நடந்து 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்து பாருங்க. அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு இப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம். யாரெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு போய் ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்களோ அவருடைய வழியில புல்லு வளர ஆரம்பிச்சிருமா. ஸோ புல்லு வளர ஆரம்பிச்சுட்டா சகோதரர்கள் போயிட்டு என்ன சொல்லுவாங்களா, சகோதரரே உங்க வழியில புல்லு கொஞ்சம் வளர்ந்துருச்சு, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதே போல இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சகோதரரே சகோதரியே உங்க வழியில என்னது புல்லு வளர்ந்துருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லணும். நாம யாரையும் ஜட்ஜ் பண்றது இல்ல. நம்ம யாரையும் நியாயத்திருக்கிறது இல்ல. நீங்க ஜெபம் பண்ண மாட்டேறீங்க, ஆண்டவர் வந்து இப்போ உங்களுக்கு பதில் தர மாட்டாரு. நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. நீங்க பைபிள் வாசிக்கல, அதனால ஆண்டவர் உங்களை வந்து நரகத்துக்கு தான் அனுப்புவார். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்? நம்ம ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? இன்னும் ஆண்டவர் அறிஞ்சுக்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, ஜெபம் பண்றது அப்படிங்கிறது ஆண்டவர்ட்ட பேசுறது. அது மேல நமக்கு வந்து அது வந்து நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும் இல்லைங்களா? நமக்கு பிரியமான ஒருத்தர்ட்ட போயிட்டு நம்ம பேசுறது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். பிரியமான ஒருத்தவங்களுடைய வார்த்தையை படிக்கிறது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். யோசித்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒருத்தவங்க வீட்டுல ரேடியோவே இல்ல. அப்ப எங்க எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் பாத்தீங்கன்னா பாட்டு பாடுவான். அந்த அந்த பாட்டு பாடுறவன் இந்த விவசாயம் வயலும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேடியோல வரும். வயலும் வாழ்வும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்காக அவனே வந்து பாட்டு எழுதி அவன் வந்து பாட்டு பாடினான்.
அவன் பாட போற பாட்டை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வீட்டுல வந்து ரேடியோ வாங்கினாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப். அவங்களுடைய வாழ்க்கையில தடவை அந்த அந்த பையனுடைய பாட்டை கேட்கணும், தன்னுடைய மகனுடைய பாட்டை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேடியோ வாங்கினாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அவங்க வந்து ஏழை தான், ரேடியோ கூட வாங்க முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோ வாங்குறாங்க. மகனுடைய பாட்டை கேட்கணும், நம்ம வீட்டுல போட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரே ஒரு தடவை, ரேடியோ ஸ்பீக்ஸ் ஒன்லி ஒன்ஸ் சொல்லுவாங்க. ரேடியோல வர்றது ஒரே ஒரு நாள், ஒரே தடவை தான். அவ்வளவுதான். அதை கேட்கறதுக்காக எவ்வளவு வாஞ்சி நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம், ஆண்டவரை நாம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் மேல பசிதாகம் இருக்க வேண்டும், ஜெபிப்பதற்காக. சும்மா நம்ம வந்து சும்மா நம்ம ஜெபம் வந்து, இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, என்னுடைய ஜெபம் இயந்திர ரீதியில் இருக்கக்கூடாது. என்னுடைய ஜெபம் என்னை மாற்ற வேண்டும். நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னா அந்த பைபிள் வாசிக்கிறது வந்து என்னை மாற்ற வேண்டும், ஆண்டவருக்கு நேராக என்னை உந்தி தள்ள வேண்டும். அருமையானவர்களே, இல்ல அப்படின்னா அது ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு இந்த உலகத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருத்தர் நம்ம உந்தி தள்ளி கொண்டே இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு நம்ம வந்து புத்தி சொல்ல வேண்டும், ஒருத்தருக்கு நம்ம வந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயமாக, ஆண்டவரால மீட்கப்பட்ட சமுதாயமாக நம்ம வளருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விறகெல்லாம் வச்சு நம்ம அடுப்பு வச்சிருப்போம் இல்லைங்களா? அதுல இருந்து ஒரு விறகை நீங்க எடுத்து தள்ளி போட்டீங்க அப்படின்னா, அந்த விறகு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அணைஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிரும். அனலே இல்லாம போயிரும். அது போலதான் இன்னைக்கு நிறைய பேரு அவங்க கூடி ஜெபிக்க வர்றதில்ல, சர்ச்சுக்கு வர்றதில்ல, சர்ச்சுக்கு வராத சர்ச்சை வந்து அதாவது உண்மையிலேயே சர்ச் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும். நம்ம பிளான் பண்றதே சர்ச்சை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணணும். அருமையானவர்களே, சர்ச்சுங்கிறது ஒரு ஒரு கம்யூனிட்டி, நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு உண்மையான ஒரு முக்கியமான பங்காக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க? யூடியூப்ல பார்க்குறேன், நான் ஜூம்ல வரேன், அல்லது ஆன்லைன்ல நான் பார்க்குறேன், அல்லது டிவில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகாம இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. இயேசு கட்டுற சபைங்க, இது இயேசுடைய ப்ராஜெக்ட், இயேசுடைய திட்டம் தான் சபை. யாரோ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த திட்டத்துல நீங்களும் நானும் பங்கு பெறுவது மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த வாஞ்சை வர வேண்டும். அந்த அந்த ஒரு ஒரு தாகம், பசி, எதுக்கெல்லாம் உங்களுக்கு வாஞ்சை இருக்குதோ, எதுக்கெல்லாம் நீங்க தாகம் பசியோட இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதோ அதை நீங்க நிச்சயமா செய்வீங்க. அதே போலதான் இன்னைக்கு எதுவும், நான் சர்ச்சை பற்றி மட்டும் நான் சொல்ல, இப்படி ஆண்டவருடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது அதுல இன்ட்ரெஸ்டாக, ஆர்வத்தோட, ஆவலோட, தாகத்தோட நம்ம அதுல பங்கு பெறுவது, ஆண்டவரோட பயணம் செய்வது மிக மிக முக்கியமானது. நீங்க இந்த உலகத்துல தனியா இல்லை, இந்த உலகத்துல தனியா இல்லை. இந்த பெரிய மீட்பின் திட்டத்துல உங்களோட நிற்பதற்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாமே நமக்கு நண்பர்களாக இருக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு சில நண்பர்களை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்க நல்ல வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்திலிருந்து நீங்க நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, யாருக்காவது நீங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. விசுவாசத்துல வளருவதற்கான ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகத்தை நீங்க கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் நம்ம உங்களுக்காக ஒரு பெரிய இளைப்பாறுதல் வச்சிருக்காரு, பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்க தேவையில்லை. நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆண்டவரை 100% நம்புவோம். நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் போன்ற சூழல் நிச்சயமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நான் சின்ன சின்ன ஜெபித்து நான் முடிக்கிறேன். அதன் பின்பு ஒரு பாடல் இருக்கும். அதன் பின்பு நாம ஜெபம் பண்ணி நாம முடிக்க போறோம். ஆண்டவரே, நாங்க உங்க குரலுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, எங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாம நாங்க வந்து முறுமுறுத்து கொண்டே இல்லாம நன்றி சொல்லுகிறவர்களாக, உண்மை நம்புகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வனாந்தர சீசன் ஆண்டவரை மாறட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நாங்க மற்றவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறவர்களாக, விசுவாசத்துல மற்றவங்களை வளர்க்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.